அனைவருக்கும் வணக்கம். அகனி சுரேஷ் அவர்களுக்கும் எனக்கும் உரிய தொடர்பு, அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு தகுதி இல்லையா இருக்கின்றதா இல்லையா என்பது ஒரு தொடர்பானது. உண்மையிலேயே அவருடைய குடும்பத்துக்கும் எனக்கும் மிக நெருக்கமாக பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. ஒன்று, அவருடைய முதலாவது நூல், கவிதை நூல், அதற்கு அணிந்துரை கொடுத்தவன் மட்டுமல்லாமல் அவரை கவிதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே பண்டிதர் அலெக்சாண்டர் அவர்களுடைய இந்த மேடையாக அமைக்கப்பட்டிருந்தாலும் என்னிடம் வந்து இருவர், கவிஞர் கந்தவனம் அவர்களும் இவரும் நெருக்கியதன் காரணமாக மேசன் ரோட் பப்ளிக் ஸ்கூலில் நாங்கள் முதலில் கவிதை வகுப்பொன்றை ஆரம்பித்திருந்தோம். அந்த வகுப்பிலே ஆரம்பத்தில் பயில வந்தவர்கள் அகனி அவர்களும் ஒருவர், கண்முறையா அவர்களும், அதே போல இங்கே பஞ்சநாதன் பலர் இருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு சிறந்த கவியாளர்களாக, கவிதை கற்பிப்பவர்களாக அகனி ஆன்லைனிலே கவிதை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல கண்முறையாகவும் நேரடியாகவும் ஆன்லைனிலும் கவிதைகளை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு தூரத்துக்கு இவர்களை பயிற்றுவித்து எடுத்தவர்களுக்கு மேடை, அவர்களுடைய பெயரிலே என்று மேடையை வைத்து நடத்துவதற்கு பாராட்டக்கூடியது. அந்த வகையிலே அகனி அவர்கள் பல்வேறு விதமான சாதனை படைத்தவர் என்பதை எனக்கு முன் பேசிய சண்முறை அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் ஒரு பெரிய சாதனையாளர். அவர் கனடா கடந்து நோர்வே, எனது ஒரு மாணவி அங்கிருந்த எனக்கு ஒரு முறை அடித்தால் ஆன்லைனிலே ஒரு பேச்சு ஒன்று பேச வேண்டும் பாருங்கள் என்று. அங்கே பார்த்தால் அதிலே ஏற்பாட்டாளர்களே இவரும் ஒருவராக இருந்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது. அவ்வளோ அப்படியாக அவருடைய தொடர்பு. இதை விட அவருடைய இவருக்கு எங்கிருந்து இவையெல்லாம் வந்தன என்று அடித்தளத்தை இதாகும் போது அவருடைய தாயாருடைய எழுத்தாளர், ஆசிரியர் மட்டுமில்லை, அதோடு தந்தையாருடைய கிராம தலைமைக்காரர். ஆகவே அந்த மற்றவர்களை லீட் பண்ணி செய்கின்ற அந்த பண்பையும், எழுத்துத்துறைக்குரிய பண்பையும், மற்றது பாடு அறந்து ஒழுகுகின்ற அந்த பண்பையும் அவரிடம் நான் காணக்கூடியதாக இருப்பதற்கு காரணமே அவருடைய பின்புலம்தான். அது மட்டுமில்லாமல் அவரோடு வாழ்க்கை துணையாக வந்தவர், அவருக்கு ஒருபடி மேல் ஈழத்து சிவானந்தன் அவர்களுடைய உறவிலே வந்தவர், மிகவும் நேர்த்தியாக மற்றவர்களை கையாளுகின்ற பண்பு கொண்ட துணைவியர். அது மட்டுமில்லால் அவருடைய 2 பிள்ளைகளும் என்னிடம் தமிழ் கற்றவர்கள் என்று சடத்தரணியாக விழுந்து கொண்டிருக்கிறார் மகள். ஆகவே இவர்களுடைய அந்த அகனியுடைய பெற்றோருடைய ஏற்றமாக அகனியும், அகனியின் ஏற்றமாக அவருடைய பிள்ளைகளும், அவர் இன்று வெளியிடுகின்ற நூல்கள், இன்று மட்டுமே 8 நூல்களை வெளியிலே பிரசுரிக்கின்றார் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு அசுர பிரயத்தனம் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய எழுத்து ஆற்றல் எப்படித்தான் வருகின்றதோ என்பது மிக வியப்பை தருகின்ற பண்பு. மிக அருமையான நூல்களை எழுதுகின்ற, நான் அவருடைய எல்லா படைப்புகளையும் நான் பார்த்திருக்கின்றேன், நத்திருக்கின்றேன். என்றால் இவருடைய முதலாவது நூலை வெளியீடு செய்தவன் மட்டுமில்லை, அவரை எழுத்தாளர் இனத்துக்கிட்டே கொண்டு வந்து இணைத்தவன் நான் என்றதையும் இந்த இடத்திலே பெருமையோடு சொல்ல வேண்டும். ஏன்னால் முதல் ஆரம்பத்திலே அவர் கொஞ்சம் தாங்கி கொண்டிருந்தவர். பின்னர் வந்து அவர் தலைவராக, செயலராக, பொருளாளராக பல்வேறு பரிணாமங்களிலே எழுத்தாளர் இணையத்தை இன்று வழிநடத்தி கொண்டிருப்பவர் அவர்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய முயற்சிகளும் செயற்பாடுகளும் மிக வேலிலிருந்து விடுது விட்டது போல அவருடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அவரை வாழ்த்தி இந்த நூல் வெளியீடும் அவருடைய இன்றைய அரங்கின் மற்ற நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறும் என்பதிலே எந்த விதமான ஐயவும் இல்லை. அதற்காக இங்கே பெரிய பேராளர்கள் வந்திருக்கின்றார்கள் உரையாற்றுவதற்கு. அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்கள் பேசுவதிலே நான் உங்களுக்கு போக விரும்பவும் இல்லை, போக முடியாது. ஆகவே அந்த வகையிலே அவர்கள் வந்திருப்பவர்களையும், இதிலே கலந்து கொள்பவர்களையும், வந்திருக்கின்ற பார்வையாளர்கள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு கூட்டம் சிறப்படையாது. ஆகவே பார்வையாளர்களுக்கும் எங்கள் வாழ்த்தி கொண்டு, எழுத்தாளர் அகனி சுரேஷ் அவர்கள் பல்வேறு பரிணாமங்களில் எண்ணம் விட வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு சந்தர்ப்பம் தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆசிரியர் சுவால் அவர்களே.
திரு சோபாலி ஆசிரியர் அவர்களை மதிப்பளிப்பதற்காக பாவலர் கந்தஸ்ரீ மஞ்சுநாதன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி கந்தஸ்ரீ மஞ்சுநாதன் அவர்களுக்கு. அடுத்ததாக தலைமையுரை ஆற்றுவதற்காக நான் இங்கு அழைப்பது ஒரு நிகழ்ச்சியின் மற்றொரு சிறப்பான அம்சம். இந்த தனது தந்தையின் நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமையுரை ஏற்று இந்த தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பொருத்தமானவராக இருப்பவர் சுரேஷ் அவர்களின் மகள் சயனிகா சுரேஷ் அவர்கள். சாயா சட்ட நிறுவனத்தின் நிறுவனர், நிறைவேற்று பணிப்பாளர், டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தனது இளம் கலைமானி பட்டத்தையும், யூனிவர்சிட்டி ஆஃப் கென் லண்டனில் LLB-யையும் முடித்து இன்று சட்ட நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர். அத்தோடு ஓதர் ஆஃப் லிப்ஸ் நோ லோங்கர் சீல்ட் என்ற நூலின் ஆசிரியராக இருப்பவர். எனவே சயனிகா சுரேஷ் அவர்களை தலைமையுரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அறிமுகத்திற்கு மிகவும் நன்றி. விழாவின் கதாநாயகன் எனது தந்தையார் அகனி சுரேஷ் அவர்கள், தாயார் ஜீவநந்தினி அவர்கள், முதன்மை விருந்தினர் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்கள், திருமதி விமலா பாலசுந்தரம் அவர்கள், உரையாளர்கள், கலை நிகழ்ச்சி வழங்கும் இளையோர்கள், மதிப்பளிப்பு பெறவுள்ள இசை கலைஞர்கள், அவையில் உள்ள பெரியோர்கள், இளையோர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். 2024 அக்டோபர் மாதம் 12 இதே மண்டபத்தில் எனது தந்தையாரின் 4 நூலுக்கான வெளியீட்டு விழாவில் தலைமை ஏற்கும் வாய்ப்பு கிடைத்தது. இன்று அவரின் மேலும் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் தலைமை ஏற்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வெளியீட்டு விழாவில் அகனி சுரேஷ் அவர்கள் 4 நூல்களை அச்சு பதிப்பு வடிவிலும் 4 நூல்களை மின்னூல்கள் வடிவத்திலும் வெளியிடுகின்றார். இது அவரின் கடந்த பல ஆண்டுகள் உழைப்பின் பெரு பேறுகளாக அமைந்துள்ளன. கனடாவில் இவரது 15 ஆண்டு கால படைப்புலக வாழ்வில் இன்று வெளிவரும் நூல்களுடன் 26 நூல்கள் வெளியாகிவிடும். இவற்றுள் கவிதை தொகுதிகள், அறிவியல் கட்டுரை தொகுதிகள், இலக்கிய கட்டுரை தொகுதிகள், சிறுகதை தொகுதி, நாவல், 2 ஆங்கில மொழி நூல்கள் ஆகியவை அடங்கும். இசை பாடல்களுக்கான வரிகளை உருவாக்கும் முயற்சியில் 54 இசை பாடல்கள் இவரது வரிகளில் உருவாகி இசை வடிவம் பெற்றுள்ளன. இன்றும் 2 புதிய பாடல்கள் வெளிவர உள்ளன. இவற்றில் 7க்கு மேற்பட்ட பாடல்கள் நாட்டிய வடிவத்திலும் பல நிகழ்ச்சிகளில் அரங்கேறியுள்ளன. இந்த விழாவில் இன்னல் தீர்க்கும் இயற்கை, ஏழிசை பூங்கா, மரபு கவிதை எழுதலாம் வாருங்கள், குழந்தைகளுக்கான அறநெறி கதைகள் என்ற 4 அச்சு வடிவ நூல்களையும், கடைசி இலை மொழிபெயர்ப்பு சிறுகதைகள், ஓடும் ரயிலில் உதித்த சிந்தனைகள், நினைவில் நின்ற நீள்பாதை இலக்கிய தடம், நினைவில் நின்ற நீள்பாதை வாழ்க்கை தடம் ஆகிய 4 மின்னூல்களையும் உங்களுக்கு கையளிக்க வருகின்றார்.
இந்த 8 நூல்களுக்கான உரைகளை வழங்குவதற்கு மிகவும் பொருத்தமானவர்கள் வருகை தந்துள்ளார்கள். இந்த 8 நூல்களில் 2 நூல்கள் அவரது சுயசரிதையாக அமைந்துள்ளன. அகனி என்பது இவரது புனைப்பெயர். இவரது பெற்றோர்களின் பெயரில் உள்ள எழுத்துக்களை வைத்து உருவாக்கப்பட்ட பதமே அகனியாகும். தமிழ் அகராதியில் அகனி என்பது நம்பிக்கைக்குரியவர், தென்னம்னார், வயலும் வயல் சார்ந்த நிலமாகிய மருத நிலம் ஆகிய பொருட்கள் உள்ளன. இந்த புனைப்பெயரை இவருக்கு சூட்டியவர் எனது தாயார் ஜீவநந்தினி சுரேஷ் அவர்கள் என்பதும் மகிழ்ச்சிக்குரியவரையாகும். அதிக பயன் தரும் தென்னம்னார் போன்று தனது படைப்புகளும் அதிக பயன் தர வேண்டும் என்ற விருப்புடனும், அகனி என்பது நேர்மறையான பல பொருள் கொண்ட தூய தமிழ் பெயர் என்பதாலும் தான் இந்த புனை பெயரை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதாக நூலாசிரியர் நேர்காணல்களில் கூறியுள்ளார். இவரது படைப்புகளில் அகனி சுரேஷ் என்ற பெயரை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றார். அகனி என்பது தனது பெற்றோர்களால் இருவரையும் குறிக்கும் பெயர் என்றும், தனக்கு பெற்றோர்கள் வைத்த சுரேஷ் என்ற பெயரையும் இணைத்து பயன்படுத்துவதாகவும் கூறுகின்றார். இன்றைய நிகழ்ச்சியில் அகனி விருதுகள் என்ற அறக்கட்டளையையும் தனது பெற்றோர்களின் நினைவாக தொடங்குகின்றார். 50க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கான நிறைவு விழாவையும் ஒழுங்கு செய்து இன்று நடத்துகின்றார். இசை பாடல் உருவாக்கத்தில் பங்கேற்ற இசைக்கலைஞர்களுக்கு மதிப்பளிக்கும் திட்டமிட்டுள்ளார். எனவே பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய விழாவாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. இத்தகைய சிறப்புமிகு விழாவில் பேராசிரியர் இளையதம்பி பாலசுந்தரம் அவர்கள் முதன்மை விருந்தினராக வருகை தந்திருப்பதும் மகிழ்ச்சிக்குரியது. நான் கனடாவில் எனது உயர்தர பாடசாலையில் கல்வி கற்க சென்ற பொழுது அந்த கல்லூரியின் குடிவரவு அதிகாரியாக பேராசிரியர் பாலசுந்தரம் பணியாற்றி கொண்டிருந்தார். அவரது உதவி கல்லூரியில் சேர்வதற்கும் எனக்கு கிடைத்தது. இந்த நேரத்தில் அவருக்கும் எனது நன்றியை மீண்டும் ஒரு தடவை தெரிவித்துக் கொள்கிறேன். அகனி சுரேஷ் அவர்களின் முந்தைய நூல் வெளியீட்டு விழாக்களை விட வேறுபட்டதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் நீண்ட நேர நிகழ்ச்சியாகவும் அமைந்துள்ளது. இந்த விழா உங்கள் பொறுமையை சோதிக்கும் நிகழ்ச்சியாக இருக்கலாம். எனவே எனது உரையையும் சுருக்கமானதாக வைத்துக் கொள்கின்றேன். நூல்களுக்கான உரையாளர்களை வரவேற்றுக் கொள்ளும் பொறுப்பும் தரப்பட்டுள்ளது. உரையாளர்களுக்கான அறிமுக குறிப்புகளையும் பின்னூட்டல் குறிப்புகளையும் சுருக்கமாக வைத்திருப்பது இந்நிகழ்ச்சியை பொறுத்தளவில் தேவையானதாக உள்ளது. உரையாளர்களும் தங்கள் உரைகளை தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேர எல்லைக்குள் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாமும் வாழ்வோம், நம்மை சூழவர்களுக்கும் நன்றாகவே வாழட்டும் என்ற தாராக மந்திரத்தோடு தனது குடும்ப தொழில் பொறுப்புகளுடன் தமிழ் மொழி படைப்புலகம் சார்ந்த செயற்பாடுகளுடன் செய்யப்பட்டு வரும் தமிழ் மொழி ஆர்வலராக, படைப்பாளியாக அடையாளம் காட்டி உலக அளவில் அறியப்பட்டவராக நூலாசிரியர் அகனி சுரேஷ் அவர்கள் விளங்குகின்றார். பன்முகப்பட்ட படைப்புகளை உருவாக்குவதிலும் தனது படைப்புகள் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் படைப்புகளை உருவாக்கி வருகின்றார். இவர் மென்மேலும் பல படைப்புகளை கொண்டு வர வேண்டும், அவரது கனவுகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்ற இறைவனை வேண்டி அவரது படைப்புகளுக்காக அவரை பாராட்டிக் கொண்டு எனது தலைமை உரையினை நிறைவு செய்கின்றேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்காக பல்வேறு வகையில் பங்காற்றும் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சயனிகா. சயனிகா அவர்களின் தலைமை உரையை கேட்கின்ற போது எனக்கு ஐயன் வள்ளுவன் கூறிய ஈன்ற பொழுதில் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்ற குரல் தான் நினைவுக்கு வருகின்றது. இந்த மண்ணிலே நாங்கள் தமிழ் வளர்ப்பதற்காக எவ்வளவோ பாடுபடுகின்றோம். அதை நாங்கள் பேச்சளவில் சொல்லுகிறோமா செயலளவில் காட்டுகிறோமா என்பதற்கு இன்றைய தலைவரின் உரையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அகனி சுரேஷ் அவர்களும் ஜீவநந்தினி சுரேஷ் அவர்களுமே தமிழ் மொழியில் உள்ள பற்றையும் ஆர்வத்தையும் தனது மகளின் உரை மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு மீண்டும் பெருமுறை அரங்கம் நிறைந்த கரகோஷத்தை தெரிவித்துக் கொண்டு சயனிகா அவர்களை மதிப்பளிப்பு செய்வதற்காக திரு சிவமோகன் அவர்களையும் திருமதி அருள் சிவமோகன் அவர்களையும் அழைக்கின்றேன். அடுத்ததாக இன்னுமொரு மதிப்பளிப்பதற்காக கஜேந்திரன் செல்வராஜா பிஹைண்ட் போட் மீடியா அவர்களை மதிப்பளிப்பதற்காக திரு ஆர்.என். லோகேந்திரலிங்கம் உதயநாசிரியர் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி லோகேந்திரலிங்கம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவார் செல்வி சயனிகா சுரேஷ் அவர்கள். இப்பொழுது நூல்கள் பற்றி உரையாற்ற வருகை தந்துள்ள அறிஞர்களை அழைக்க வருகின்றேன். முதலாவது நூலாக இன்னல் தீர்க்கும் இயற்கை என்ற நூலிற்கான உரைகளுக்கு செல்வோம். இன்னல் தீர்க்கும் இயற்கை நூலிற்கான ஆய்வுரையை வழங்குவதற்காக மருத்துவர் மேரி கியூரி பால் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். இவர் பல் மருத்துவர், கனடாவில் கல்லூரி விரிவுரையாளராக உள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாகத்தில் தமிழ் மொழியில் முதுகலைமானி பட்டம் பெற்றவர். கனடா தொல்காப்பிய மன்றத்தில் முக்கியமான செயற்பாட்டாளர், கவிஞர், பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆய்வாளர் என பல்வேறு தகமைகளை கொண்டவராக விளங்குகிறார். பல மாநாடுகளில் ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கி வருபவர். பல நூல் வெளியீடுகளில் நூலிற்கான ஆய்வுரைகளை வழங்கி வருபவர். வாருங்கள் மருத்துவர் மேரி கியூரி பால் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அகனி சுரேஷ் அவர்களுடைய இந்த குடும்ப விழான்னு சொல்கிறதா இல்லை தமிழ் விழா எல்லாம் சேர்ந்த ஒரு விழா, ஒரு நாள் முழுக்க நடக்கிறது. வழக்கமாக கல்யாண வீடு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாள் முழுக்க நடக்கும். ஒரு வீட்டில் நாள் முழுக்க புத்தக வெளியீட்டு விழா நடத்துகிறாரு. அவர் குடும்பம் இணைந்து இதை நடத்துறது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதில் பங்கேற்பது மிக்க மகிழ்ச்சி. முதலாவதாக மிக நீண்ட நாட்கள் கழித்து நான் மேடையில் பேசுகிறேன். என்னோட சக தோழிகள், என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாரையும் நான் மிக நீண்ட நாட்கள் கழித்து பார்க்குற மாதிரி ஒரு தொடர்பு. முதலாவது குழந்தை பிறந்த போதும் நான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் எங்கேயும் தமிழ் விழாக்களுக்கெல்லாம் போகாமல் இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் அகனி அவர்கள் தான் என்னை திருப்பியும் ஒரு தமிழ் விழாவுக்கு கூப்பிட்டு அங்கே தான் நான் பேச ஆரம்பித்தேன்.
இப்போ திரும்பி அடுத்த முறையும் அதே நிகழ்வு திருப்பியும் நடக்குது. மிக்க மகிழ்ச்சி. இந்த நூல் இன்னல் தீர்க்கும் இயற்கை அப்படிங்கிறது நூல் வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு நூல். எனக்கு நிறைய சமயங்களில் இந்த மாதிரி நூல்களை படிக்கிறப்ப சில பேர் இந்த மாதிரி நூல்களை விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு இந்த மாதிரி தகவல்கள் பிடிக்கும். ஏன்னா தொடர்பற்ற தகவல்களின் மீது எனக்கு ஒரு பிரியம் உண்டு. நான் வந்து ஏதாவது ஒரு வீட்டில் நம்மள நிறைய பேர் இந்த வேலையை பார்ப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது எதையாவது கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு உரையோ ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே சமைக்கிறது, துணி மடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்ருப்போம். அப்போ அந்த மாதிரி உரைகள் வந்து பெரும்பாலும் நான் கேட்பது வந்து ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து இருக்காது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு தடவை வந்து அது இஸ்ரேலில் நடக்கிற போராக இருக்கும், ஈரான் நடக்கிற போராக இருக்கும். இன்னொரு சம்மந்தமே இல்லாமல் அடுத்த இது வந்து மனிதர்கள்லாம் ஏன் வலது கை பழக்கம் அதிகமாக உள்ளவர்களாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாரோ ஆய்வு பண்ணதாக இருக்கும். இப்படி தொடர்பில்லாத விஷயங்களை அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு உரை வரும், அதுக்கு அடுத்தது உரை வரும். ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, இந்த தொடர்பற்ற தகவல்களை தொடர்பற்றன்னு சொல்ல மாட்டேன், அறிவியல் சார்ந்தது தான். ஆனால் வந்து தனித்தனி தகவல்களை தனித்தனியாக கேட்டுட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் அதில் உங்களுக்கு ஒரு தகவல் அதை வந்து உங்களை வந்து ரொம்ப இழுத்துரும். அந்த தகவலை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் குவியமாகும். அதை நோக்கின உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆய்வுக்கு போகும்போது அந்த தகவல்லேருந்து ஒரு வரியை பிடிச்சிட்டு தான் நீங்கள் போவீங்க. அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரியான தகவல்கள் உதவும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த நூலை படிக்கிற போது வந்து எனக்கு தோணுச்சு, அந்த நூல்லையே எழுதியிருக்கிறாங்க. அணிந்துரை எழுதிய திருமதி கவிதா சிவாகரன் ராஜரத்னம் அவர்கள் வந்து இவர் அகனி சுரேஷ் அவர்களை பற்றி எழுதும்போது ஒரு பந்தி அழகாக எழுதியிருக்கிறார். அவரை பற்றி எழுதும்போது ஒரு சிலர் அவரை பொறியியலாளரும்பாங்க, கணினி நிபுணர்பாங்க, புகைப்பட கலை தெரிந்தவர் என்பார்கள். இதெல்லாம் தங்களுக்கு கற்பித்த சுரேஷ் மாஸ்டர் அப்படின்னு சிலர் அவரை அணுகுவாங்க. மரபு கவிதை கற்பித்த தமிழாசன் என்பார்கள். இசை வெளியீடு, இசை சம்பந்தப்பட்ட இசை ஆர்வலர் அவர். தமிழ் பணியில் உலக சாதனையாளர், ஓவியர், சாய் நிலையங்களுக்கு ஊடாக பல பணிகளை ஈடுபடுவார் என்று அவருக்கு பல முகங்கள் இருக்கு இல்லையா. இந்த பல முகங்களை எப்படி அவருக்கு இருக்கோ, இது வந்து மருத்துவம் சார்ந்த நூல்னு ஒரு வார்த்தையில் சொன்னாலும் கூட அதுக்குள்ள பல விஷயங்களை அதே மாதிரி தான் இந்த நூல் இருக்கு. அவரை பிரதிபலிக்கிற ஒரு நூலாக தான் இந்த நூலை நான் பார்க்குறேன். இந்த நூலில் அவர் ஆரம்பிக்கிறது பிரபஞ்ச தோற்றமான பெருவெடிப்பிலிருந்து அவர் இந்த நூலை தொடங்குகிறார். பொதுவாக இந்த காவியங்கள் எழுதும் போது சொல்லுவாங்க, உலக தோற்றத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது, ஒரு உலகம் எப்படி தோன்றுது அந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கணமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி தோணுச்சு. இது ஒரு அறிவியல் நூல், மருத்துவ நூல்னாலும் அது ஒரு தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்கணும், முதல்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வந்துடணும் அப்படிங்கிறது இந்த நூல் முழுக்கவே தெரியுது. நீங்கள் அந்த நூல் முழுக்கவே அவர் சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் அடிப்படையிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடாக கூட எதிர்பார்க்கலாம். நூலில் எனக்கு அடுத்த விடயம் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அந்த நூலில் வந்து அவர் பொதுவாக நம்ம கேள்விப்படுற நிறைய விடயங்கள் இருந்தாலும் கூட அவர் அதை அடுக்கிய விதமே ரொம்ப அழகாக இருந்தது. முதலாவது இந்த உலக தோற்றத்தில் பெருவெடிப்பு, அதை பற்றிலாம் கொஞ்சம் பிரபஞ்சத்தை பற்றி ஒரு கட்டுரை. அதுக்கு அடுத்த கட்டுரை ஐம்பூதங்கள், அதுக்கு அடுத்த கட்டுரை நீர்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. வள்ளுவரும் கடவுள் வாழ்த்துக்கு பிறகு அவர் நேரமான சிறப்புக்கு தான் வள்ளுவர் போனார். நீரை பற்றிய அவர் 5 கட்டுரைகள் வந்து நீர் சார்ந்தே இருக்கு. ஐம்பூதங்களின் நீரின் முக்கியத்துவம், உடலுக்கு தேவையான நீரின் அளவு, மென்சூடான நீரின் நன்மைகள், நீர் அருந்துவதற்கு தகுந்த கொள்கலன்கள், இப்படி நீரை பற்றிய முதல் 5 கட்டுரைகள் பிரபஞ்சம், ஐம்பூதங்கள், அதுக்கு அடுத்த 5ம் நீரை குறித்தே இருக்குது இவருடைய இதில். இவர் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் என்பதும் இந்த கட்டுரைகளில் தெரியுது. இன்னொன்று, இந்த கட்டுரைகளில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருந்தது வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அளவு சொல்கிறாரு. நீர் அருந்தணும்னு சொல்லும் போது கூட அதுக்கான அறிவியலில் வந்து அதுக்கான மருத்துவ பின்னணியை வந்து சொல்கிறாரு. சிறுநீரகம் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் எடுக்கும், இப்போ 1 லிட்டர் தண்ணின்னா அந்த 1 லிட்டர் தண்ணீரை உங்கள் சிறுநீரகம் வந்து வடிகட்டுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும். அப்போ அதுலேயும் கூட ஒரு அளவு இருக்குது, நீர் எடுக்கிறதுலேயும் கூட ஒரு அளவு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு.
அப்புறம் வந்து ஒரு ஒரு பக்க சார்பு இல்லாமல் இப்போ ஒரு விஷயத்த சொல்லும் போது அதனுடைய இரு பக்கங்களையும் அவர் அணுகுவதுங்கிறது ரொம்ப பாராட்டத்தகுந்த ஒரு விடயம். குறிப்பாக இப்போ எடுத்துக்காட்டு அது நிறைய இடங்களில் நிறைய கட்டுரைகளில் அதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த நீர் கொள்கலங்களில் கூட செம்பு பற்றி எது சொல்லும் போது பொதுவாக நம்ம இணையத்தில் நமக்கு வாட்ஸ்அப்போ இல்லை ஏதோ ஒன்றில் வர்றது எல்லாத்துலேயும் செம்பில் தண்ணி வச்சு குடிங்க அது நல்லது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வரும். ஆனால் அது எந்த அளவுக்கு நல்லது இல்லை அதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அப்போ ஒரு செய்தியை ஒரு தகவலை ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடாது. நம்ம ஆய்வுன்னு சொல்லும் போதே இது ஒரு ஆய்வுன்னு நான் சொல்ல, ஆனால் ஒரு ஆய்வுன்னு சொல்லும் போதே நம்ம ஒரு முடிவாக இதுதான் சிறந்ததுன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளான தேவையான தகவல்களை மட்டும் இந்த செர்ரி பிக்கிங்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி பிடிங்கி போட முடியாது. ஸோ அதுக்குள்ளார நமக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பாதகமான விஷயம் இருக்குன்னா அதையும் சேர்த்து தான் நம்ம குறிப்பிடணும். நமக்கு ஒரு ஆசிரியராக நூலாசிரியராக அதை தெரிவிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருந்திருக்கு. அதை அவர் மிகச்சரியாக பல இடங்களில் அவர் வந்து செய்திருக்கிறார். அடுத்ததாக வந்து வேர் சொற்கள் பற்றிய ஆய்வுகள் வந்து அது ரொம்ப சுவாரஸ்யமானதும் கூட, நமக்கு எல்லாருக்கும் பிடித்தமானதும் கூட. இப்போ உதாரணத்துக்கு அதுவும் நிறைய இப்போ ஒரு சொல் இந்த ஒரு நம்ம சாதாரணமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொற்கள் தான். மூலிகை அப்படின்னு சொல்லை பற்றி சொல்லும் போது அவர் அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போகிறாரு. அந்த மூலிகைங்கிறது ஏன் அந்த சொல் வந்தது, மூலம் அப்படின்னா அது வேர் கொண்ட தாவரங்களை பற்றி கூறுவதனால அது மூலிகை அப்படி ஆகி அதுக்கப்புறம் அது வந்து சித்த மருத்துவத்தில் பொதுவாக தாவரங்களுக்காகவே மூலிகைகள் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் வந்தது. இப்படி ஒரு நம்ம சாதாரண பயன்பாட்டில் இருக்கிற ஒரு சொல் தான். 1000 ஒரு லட்சம் தடவை நம்ம சொன்ன சொல் தான் அது. ஆனால் அது ஏன் அதுக்கான பொருள் என்னங்கிறது அவர் வந்து ரொம்ப மெனக்கிட்டு அதை தேடி எடுத்து குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அவர் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது வந்து இதில் நிறைய புராணம், வரலாறு, அறிவியல் இது மூணும் ஒன்னோட ஒன்று பெரும்பாலும் முரண்பாடு கொண்டதாகவே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் மூணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பும் இருக்குது நிறைய இடங்களில். அதை வந்து இவர் வந்து புராணத்தை வந்து அப்படியே அறிவியல் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சொல்லலை. ஆனால் அந்த புராணத்துக்கும் இந்த அறிவியல் தகவலுக்கும் உள்ள அந்த தொடர்பை மிக தெளிவாக சொல்கிறாரு. அதுக்குள்ளே இருக்கிற பிரிவையும் அந்த கோட்டையும் அவர் தாண்டவே இல்லை. இது புராணத்தை அப்படியே தூக்கிட்டு போய் அவர் அறிவியலுக்குள்ளே வைக்கல. அந்த கோட்டை அவருக்கு கவனமாக அதை தாண்டாமல் எழுதியிருக்கிறார். அப்புறம் இவர் எல்லாவற்றும் சித்த மருத்துவத்தின் அடிப்படைகள், சித்த மருத்துவம்னு போகும்போதே பொதுவாக இப்போ இதெல்லாம் இதுக்கு நல்லது, இது சாப்பிட்டீங்கன்னா வெந்தயம் சாப்பிட்டா உடலில் சூடு குறையும், நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிங்க, இப்படி ஒரு வரியில் சொல்கிறதுங்கிறது வேற. இதை எழுதுறதுக்கு ஒரு நூலாசிரியரோ தேவையில்லை. இது ஒரு குறுஞ்செய்தியில் போக வேண்டியது. ஆனால் என்ன ஒரு நூலில் தேவைப்படுது அப்படின்னா ஒரு சித்த மருத்துவத்தை பற்றி எழுதும்போது அதனுடைய அடிப்படையிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். அது எங்கிருந்து ஆரம்பிச்சது, அதுக்குண்டான வரலாற்று பின்புலம் என்ன, அதுக்கு பிறகுதான் அவர் சொல்கிறாரு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடலுக்கான பொருள் இருக்கு. இந்த நூலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு அவர் செய்திருக்கிறதா நான் கவனிக்கிறது வந்து இந்த நூலை அவர் எல்லா இடங்களுக்கும் எல்லா தகவல்களுக்கும் அவர் இதை யார் கூறினார் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு அந்த துணை நூல் பட்டியலில் இருந்து இன்னாருங்கிறதுக்கான அந்த அத்தாரிட்டி. இப்போ நீங்கள் அவர் சும்மா சொல்லிட்டு போயிட முடியாது, இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிச்சா நல்லதுன்னு சொன்னால் யாரும் அவர் பிடிச்சி கேள்வி கேட்க போகிறது கிடையாது, நீங்கள் இதை எங்கேருந்து படிச்சிங்கன்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவருக்கு அதுக்கான கடப்பாடு நம்ம யாரும் அவரை பிடிச்சி கேட்க போகிறது இல்லை. ஆனால் அதை சொல்ல வேண்டிய முறையில் அவர் மிகச்சரியாக சொல்லியிருக்கிறார். எல்லா தகவல்களுக்கும் அவர் கூறியிருக்கிறார். நிறைய இடங்களில் சித்தர் பாடல்கள், குறிப்பாக தேரையர் காப்பியத்திலிருந்து பல சித்தர் பாடல்கள் இந்த நூலில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இப்போ திருக்குறள் மருத்துவம் அந்த தலைப்பில் இருக்க கட்டுரைகள்லேயும் கூட செயல்களோ அதெல்லாமே குறிப்பிட்டிருக்கு. துணை நூல் பட்டியல், அவருடைய துணை நூல் பட்டியலில் மட்டும் 44 நூல்களை வந்து இவர் குறிப்பிடுறார். இந்த 44 நூல்களை துணை நூல் பட்டியலில் அவர் குறிப்பிடுறதே மிக நல்ல விஷயம். பொதுவாக இந்த மாதிரியான நூல்களை நம்ம அப்படி துணைநூல் பட்டியலே நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் இவர் அந்த துணைநூல் பட்டியலை குறிப்பிட்டிருக்கார். அது தவிர
கட்டுரைக்கு உள்ளாரையும் நீங்கள் வாசிச்சுட்டு போகும்போது ஒரு தகவலை சொல்லும் போது அவர் சொல்கிறார், இந்த தகவல் இந்த நூலில் இந்த ஆசிரியர் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார் அப்படின்னு மிக மிக தெளிவாக மிக சரியாக அதை செறிவாக அதை குறிப்பிடுறார் அவர். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் இவருடைய இந்த கட்டுரைகளுக்குள்ளாரையே உங்களுக்கு அறிமுகமாகும். மருத்துவர் கு. சிவராமன் அவர்கள் எழுதிய உயிர்மெய்ங்கிற நூல், டாக்டர் M.K. முருகானந்தம் அவர்கள் எழுதிய வைத்திய கலசம், இதை வந்து நூல் அறிமுக கட்டுரையாகவே எழுதியிருக்கார் அவர். டாக்டர் M.K. முருகானந்தத்தோட நூலை பற்றின ஒரு கட்டுரையே எழுதியிருக்கார் அவர். அப்போ இந்த நூல்களையும் இந்த நூல் நமக்கு அறிமுகப்படுத்துது. ஒரு மிக நல்ல இலக்கியமோ மிக நல்ல கட்டுரையோ இதனுடைய முக்கியமான வேலை என்னன்னா, உங்களை அதுக்கப்புறம் அது அடுத்த இடத்துக்கு இதை வாசிச்சிட்டிங்களா, இதிலிருந்து நீங்கள் அடுத்த எங்கே போக போகிறீங்க, உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அது இருக்கிறது. இந்த நூல் அதை மிகச்சரியாக செய்கிறது பல துணை நூல்களின் வழியாக. அதுலேயும் வந்து மிகச்சரியான துணை நூலை எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ் மற்றும் வரலாறு சார்ந்து அவர் ஒரு குறிப்பை எழுதுறாரு அப்படின்னா அவர் அதுக்கு வந்து நேராக பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களுடைய பேரை குறிப்பிட்டு அவருடைய நூலை குறிப்பிட்டு இந்த இடத்துல எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அவர் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்கள் என்னுடைய ஆசிரியர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம்னா அதுக்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கிற ஒரு சில நிறைய முகங்கள் எனக்கு தெரியுது. அவருடைய மாணவர்கள் தான் நாங்கள்லாம். அப்போ அவருடைய நூலை வந்து தமிழ் மற்றும் வரலாறு குறித்து போகும்போது அதில் இருக்கிற ஒரு ஆளுமையினுடைய நூலை தான் அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. சும்மா யாரோ ஒருத்தர் எழுதுகிற நூல் இல்லை அது. அதே மாதிரி இப்போ சித்த மருத்துவத்தை பற்றி பேசும்போது அதுக்குரிய ஒரு ஆளுமையினுடைய நூலை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ அதே மாதிரி வந்து இவர் அந்த நூலை குறிப்பிடுற விதமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இடத்துல வந்து அவர் கலாநிதி பொன் ராமநாதன் அவர்களுடைய நூலை குறிப்பிடுகிறார். அப்படி பல பேருடைய நூல்கள் நீங்கள் ஒரு கட்டுரையிலும் 5-6 பேருடைய பேர் இருக்கும். ஒரு இடத்துல வந்து அவர் எவ்வளோ தெளிவாக அதை குறிப்பிடுறாருங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். திருமதி ஷியாமலா நவம் அவர்கள் எழுதிய இயற்கையுடன் வாழ்தல் அப்படிங்கிற ஒரு நூலில் அதனுடைய அணிந்துரையில் கலாநிதி பாலசிவராட்சம் அவர்கள் நோயணுகா விதி என்ற நூலினை தேரையர் என்ற பெயர் கொண்ட சித்தரின் பாடல் ஒன்றினை அறிந்துரையில் குறிப்பிட்டிருந்தார். அந்த பாடல் பின்வருமாறு அப்படின்னு அந்த பாடல் இருக்கு. அப்ப தேரையர் பாடல் தான் அது. அவர் எடுத்தோடனே தேரையர் சித்தர் எழுதிய பாடல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள எத்தனை பேருடைய பேர் வருதுன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து திருமதி ஷியாமலா நவர்மா எழுதிய இயற்கையுடன் வாழ்தல் வந்துருச்சு. அதுக்கு அணிந்துரை எழுதிய கலாநிதி பாலசிவராட்சம் அவர்கள் வந்துட்டாரு. அதுக்குள்ள சித்தர் பாடல் வந்துருச்சு. இப்போ ஒரு வரிக்குள்ளார இத்தனை பேரை அவர் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு, இத்தனை நூல்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்ததாக மருத்துவ குறிப்புகள் சொல்லும் பெரும்பாலும் மருத்துவ குறிப்புகள் மட்டும் இல்லை, இந்த சமையல் குறிப்புகளையும் இது ஒரு பிரச்சனை இருக்கு. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தக்காளி தேவையான, இதெல்லாம் தேவையான அளவுங்கிறது என்ன, அந்த அளவுங்கிறது தான் யாருக்குமே தெரியாது. கடைசி வரைக்கும் ஒரு மர்மமாகவே போயிடும். ஆனால் இவர் வந்து அவருடைய சித்த மருத்துவ சில இடங்களில் அவர் குறிப்பாக இந்த நோய்க்கோ இல்லை இந்த பிரச்சனைக்கோ இது தீர்வு அப்படின்னு அவர் குறிப்பிடும் போது அவர் தெளிவாக இத்தனை கிராம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஒரு இடத்துல கூட அவர் வந்து தேவையான அளவு கொஞ்சம் நிறைய அதெல்லாம் எழுதவே இல்லை, சரியாக கிராம் கணக்கில் அவர் வந்து போட்டிருக்காரு. இப்போ அவர் சொல்கிறார், மிளகு 100 கிராம், பெருஞ்சீரகம் 140 கிராம் ஆகியவற்றை கலந்து வறுத்து பொடியாக்கி 1/2 லிட்டர் அளவு தேனுடன் கலந்து இப்படி போகுது அந்த இது. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அளவு வந்து மிகச்சரியாக இருக்குது. சும்மா எழுதணுங்கிறதுக்காக எழுதலை, இல்லை அதை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை அவர். முக்கியமாக நமக்கு பெரும்பாலும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து அவர் தனி கட்டுரைகளாகவே கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு கடுக்காய், திரிபலா, தூதுவளை போன்றவை. உணவில் இருக்கக்கூடிய மருந்து சார்ந்த பொருட்கள் மஞ்சள், இளநீர், நாவற்பழம், நெல்லிக்கனி, கொய்யாப்பழம், வாழைப்பழம், பப்பாளி, அன்னாசி, தயிர், அவல், இது பற்றியும் வந்து தனித்தனி கட்டுரைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. வழக்கமான நோய்களுக்கான கட்டுரைகள், வழக்கமாக நம்ம நோய்கள்னா சொன்னால் ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல் சாதாரணமாக தலைவலி, ஒற்றை தலைவலி, சளி, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அல்சர், மூட்டு வலி போன்றவற்றுக்கான ஒரு அறிமுகம் அதெல்லாம் அதை வந்து சொல்லியிருக்காங்க.
இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் தொற்றிருக்கக்கூடிய இந்த நோய்கள் எதுவுமே ரொம்ப ஆபத்தானவே இல்லை. எனக்கு வந்து இந்த தீவிரமான நோய்களுக்கு நொடி பொழுதில் நிவாரணம் தரக்கூடிய விஷயங்களை சொல்பவர்கள் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள்லாம் சமுதாயத்திற்கு மிக கேடை விளைவிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இவர் ரொம்ப தெளிவாக இதுதான் கட்டம், இதுக்கப்புறம் நீங்கள் இது இந்த மாதிரி நூலெல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது சில நோய்களுக்கு. அப்போ எங்கே நீங்கள் நூலை படித்து நீங்களே ஒரு வீட்டு வைத்தியத்துக்கு ஒரு சளி காய்ச்சலுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக அந்த அந்த எல்லா இடத்துலையும் அவருடைய அந்த கோடு தெளிவாக இருக்குது. இந்த கோட்டை இங்கே தாண்டக்கூடாதுங்கிறது. அதை விட முக்கியமான விஷயம், இவர் நோய் எதிர்ப்பை குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். இவர் நோய் வந்ததுக்கப்புறம் இருக்கிற தீர்வை பற்றியில் நோய் எதிர்ப்பை குறித்து மிக மிக நிறைய கட்டுரைகளில் மிக நிறைய தகவல்கள் உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கும். அப்புறம் பல நாட்டு மருத்துவ முறைகளையும் இவர் பெரும்பாலும் சித்த மருத்துவத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் கூட சீன மருத்துவத்தின் ஹோமியோபதி, ரெய்கி இந்த மாதிரியான பொருள்களை தொட்டிருக்கிறார். அடுத்து ராசி கற்கள், ஜோதிடம் போன்றவை எனக்கு அதில் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அவர் கற்களுடைய அறிவியல், அதுக்கு பின்னாடி அது எங்கே அந்த கல் கிடைக்குது, அந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உள ஆரோக்கியம் குறித்தும் அவர் தனி கட்டுரை எழுதியிருக்கிறார். அது நவீன மருத்துவத்தோடு மிக நெருக்கமாக ஒத்து போகிறது. அதை இங்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அடுத்தது தத்தம் உடல்நிலைக்கு ஏற்ப பொருத்தமான வைத்திய ஆலோசனையை தவறாது பெற்றுக்கொள்ளுங்கிறத வெவ்வேறு வரியில் வெவ்வேறு விதமாக அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே வர்றாரு. இதுவும் ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு நூலில் இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அப்போ அவருக்கான குறிக்கோள் வெறும் உங்களுக்கு தகவல்களை தருவது மட்டுமல்ல, உண்மையிலேயே உங்களுடைய உடல்நிலையை சரிப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த சமூக அக்கறை அதில் தெரியுது. எனக்கு எப்போவுமே இந்த சர்வநோக நிவாரணி அப்படின்னு சொல்கிற யாராவது ஏதாவது ஒரு மருந்து சொன்னாங்கன்னா அவங்கள விட்டு ஒரே அடியாக எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடிடணும். அப்படிலாம் ஒன்றும் உலகத்தில் கிடையாது. எல்லா நோய்க்கும் தனித்தனியாக இருக்குது. அதில் நூலாசிரியர் மிக தெளிவாக இருக்கிறார். இறுதியாக அவர் அடிப்படை அறிவியல் விளக்கங்கள் நிறைய இடத்துல குறிச்சிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதுக்கான தமிழ் பதத்தையும் மறுபிடிப்பிருக்கார், கார காடி தன்மை சுட்டன் அப்படின்னு. இந்த பிஹெச் அப்படிங்கிறத பற்றின ஒரு எளிய ஒரு 4ஆம் 5ஆம் வகுப்பு அறிவியல் நூலில் என்ன இருக்குமோ அந்த உரையை அந்த ஒரு விளக்கத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. மயக்கம் போட்டு விழுகிறது, மயக்க இடத்துலேருந்து எப்படி தெளிவோம், சில சமயங்களில் ஏதோ ஒன்று மயக்கம் போட்டு கீழே ஏன் விழுகிறோம், அதுலேருந்து ஏன் எழுதுறோம், அது ரத்தத்துக்கு போகிற குருதி ஓட்டம், அதனுடைய அறிவியல் பின்னணி இதெல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லி பார்க்குறேன்னா, இந்த மாதிரியான அறிவியல் நூல்கள் பல விஷயங்களுக்கு முக்கியமாக படும். ஒன்று அறிவியல் புனைவுகளுக்கும் அறிவியல் மேலும் அடுத்தடுத்தது இதிலேருந்து ஒரு வரி எடுத்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த அறிவியல் கட்டுரைகளுக்கோ ஆய்வுகளுக்கோ நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்கான உதவியாக இந்த மாதிரியான நூல்கள் இருக்கும். அறிவியல் சார்ந்த ஒரு அடிப்படை விஷயங்களை சொல்லி தரும்போது அது அறிவியல் புனைவுகள் எழுதுபவர்களுக்கு மிக உதவியாக இருக்கும். பல்துறை அறிஞர்கள் தமிழில் எப்போதுமே அவங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அது இன்னைக்கு நேற்று இல்லை. கணியன் பூங்குன்றனார் சொன்னாலும் சரி, மளிகை கடை வச்சிருந்த சங்க இலக்கிய புலவர்கள் பலர் இருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தமிழுக்கு வரும்போது அவங்களுடைய